இயேசப்பாவுடைய அன்பார்ந்த செல்ல பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன், இல்லை கதை ஒன்று சொல்ல போகிறேன். அது கேள்வியாகவும் இருக்கலாம், கதையாகவும் இருக்கலாம். அதை எடுத்துக்கொள்கிற விதத்தை பொறுத்திருக்கு. சரி, இப்போ நாங்கள் வாழ்கிற இந்த சொசைட்டியில் எங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பொருள் ஒன்று இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? அதுதான் ஃபோன். இப்போ ஒரு குடும்பத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் 5 நபர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் 5 நபர்கிட்ட இந்த பொருள் இருக்குது, ஃபோன் இருக்குது. ஃபோன் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு. ஏன் இந்த ஃபோன் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது? சரி, ஏன்னா எங்களுக்கு நிறைய தேவைகள் இந்த ஃபோன் மூலமாக நாங்கள் செய்கிறோம். சரி, இப்போ இந்த ஃபோன் பட்டன் ஃபோனாக இருக்கலாம், ஸ்க்ரீன் ஃபோனாக இருக்கலாம், அப்படி ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருக்கலாம், ஐஃபோனாக இருக்கலாம். அதே ஒவ்வொரு விதவிதமான பிராண்டாகவும் இருக்கலாம். ஐஃபோன், கேலக்ஸி, சாம்சங், வேறு ஆப்பிள், இதே மாதிரி நிறைய ஃபோன் வகைகள் நமக்கு பார்க்கலாம். சரியா? இப்போ இந்த ஃபோன் எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருந்தாலும், இப்போ நான் சொல்கிறேன், ஐஃபோன் லேட்டஸ்ட் வந்து ஒரு 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் போகுது. இப்போ இந்த லேட்டஸ்டான ஃபோன் நிறைய நபர்கள் வாங்குகிறாங்க. இப்போ இந்த லேட்டஸ்டான ஃபோன் வாங்கினாலும் இந்த ஃபோனுக்குன்னு சொல்லி ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னது? இந்த ஃபோன் எவ்வளோ விலை உயர்ந்ததாக இருக்கலாம், இந்த ஃபோனை வச்சு நிறைய காரியங்கள் செய்ய முடியுமா இருக்கலாம். ஆனாலும் இந்த ஃபோனுக்குன்னு சொல்லி ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன 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 என்னன்னு நான் கேள்வி கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும். இந்த ஃபோன் எவ்வளோ விசேஷமாக இருந்தாலும் இந்த ஃபோனுக்கு சார்ஜ் இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்கும்? ஃபோன் வேலை செய்யாது, ஃபோனுக்கு உயிர் இருக்காது. அவ்வளோதான். இதே கதையை கொஞ்சம் நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரியா? இப்போ திராட்சை செடியும் அதன் கொடியும். இப்போ இந்த திராட்சை செடி யார், அதில் கொடி யார்? சரியா? இந்த கதையின்படி திராட்சை செடியில் இருக்கிற கொடி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன? இது நமக்கு சண்டே ஸ்கூலில் சின்ன வயசுலேருந்து நமக்கு படிப்பிக்கிறாங்க. இப்போ இந்த படிப்பிக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் தானே? இப்போ நானும் அதை கொஞ்சம் இந்த ஃபோனுக்கும் இந்த திராட்சை செடிக்கும் நான் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் சொன்னேன் தானே, திராட்சை செடி வந்து யார்? நம்முடைய ஏசப்பா. அதில் இருக்க கொடி யார்? அதில் இருக்க திராட்சை தான் நாங்கள், இலைகள் திராட்சைகள் தான் நாங்கள். சரியா? இப்போ இந்த திராட்சை செடி இல்லைன்னு சொன்னால் அதன் கொடிகளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. கொடி காஞ்சி போயிடும் திராட்சை செடி இல்லைன்னு சொன்னால். ஏன்? அதுக்கு தேவையான அத்தியாவசியமான அனைத்து விஷயங்களும் அனைத்து காரியங்களும் அந்த கொடிக்கு கிடைக்க இந்த திராட்சை செடி தான் உதவி செய்கிறாங்க. இந்த திராட்சை செடி மூலமாக தான் அந்த கொடிகளுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்குது. அது மூலம் தான் பலனை கொடுக்க முடியுது. அது மூலம் தான் நல்ல காய்களை கொடுக்க முடியுது. இதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு இது சில நேரம் புரியாட்டி, இப்போ நான் சொன்னது, உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, ஃபோனில் நிறைய காரியம் செய்ய முடியும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அந்த ஃபோனுக்கு சார்ஜ் இல்லைன்னு சொன்னால், மின்சாரம் இல்லைன்னு சொன்னால் ஃபோன் வேலை செய்யாது. ஃபோனால் உங்களுக்கு எவ்வளோ பிராண்டடான ஃபோன் இருந்தாலும், அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஃபோனில் எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது. இதே மாதிரி தான் இப்போ இந்த ஃபோன், இந்த திராட்சை செடி கதை 2 மூலமாகவே நாங்கள் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நமக்கு ஏசப்பா இல்லைன்னு சொன்னால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நம்மக்கிட்ட ஏசப்பாவுடைய அன்பு, ஏசப்பாவுடைய அந்த பொறுமை, ஏசப்பாவுடைய அந்த பாசம், ஏசப்பாவுடைய அந்த சமாதானம் நம்மக்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நம்ம பிரயோஜனமே இல்லாத ஒரு வறண்டு போன ஒரு கொடி மாத்திரம்தான். அதில் கனி கொடுக்க முடியாது,
ஒன்றுமே செய்ய முடியாது. பார்க்க அழகாக இருக்காது. அப்போ அதில் என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி தான் பிள்ளைகள், நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு ஐஃபோன் இருந்தாலும் அதுக்கு சார்ஜ் இல்லைன்னு சொன்னால் ஐஃபோன் பிரயோஜனம் மற்ற ஒரு பொருள். அதே மாதிரி தான் ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால் நம்மளும் ஒரு பிரயோஜனமாக அற்ற ஒரு பொருளாக நாங்கள் இருப்போம். நமக்கு யாருக்குமே கனி கொடுக்க முடியாது. கனி கொடுக்குற மரம் எவ்வளோ ஆசீர்வாதம்னு தெரியுமா? அது மூலமாக நிறைய பேர் பலன் அடைவாங்க. அது மூலமாக நிறைய பேர் பயன் அடைவாங்க. அதனால நிறைய பேருக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பகுதியில் நாங்கள் பார்க்குறோம், ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய நண்பர்கள் என்று. ஆண்டவர் ஒருபோதும் சொல்லலை நான் உங்களுடைய பாஸ்ன்னு. பாஸுக்கும் நண்பர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆண்டவர் இந்த கதையில் தன்னுடைய நண்பர்களுக்கு தன்னுடைய ஜீவனையே அளிக்கிறாரு, தன் உயிரையே சமர்ப்பிக்கிறாரு. ஒரு நண்பனாக இருந்தால், இப்போ நீங்கள் உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அந்த நண்பர்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன வேணாலும் இறங்கி செய்யறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்க. அதே மாதிரி தான் ஏசப்பா நம்மளை எப்படி பார்க்குற அவருடைய நண்பர்களாக. அப்போ அவருடைய நண்பர்களை அவர் எப்படி பார்க்குறாருன்னு சொன்னால், அவர் கற்ற அனைத்தும் அவர் அவருடைய நண்பர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. எப்படி சொல்லி கொடுக்குறாரு? தன்னுடைய ஜீவனையே அர்ப்பணித்து எங்களுக்காக அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி எங்களுக்கு அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். நாங்கள் அந்த பரிசுத்தமான காரியத்தை நாங்கள் எப்படி மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளணும்? எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அன்பு, சமாதானம், பொறுமை, இந்த மாதிரி ஆவின் கனிகளை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளணும். நம்மக்கிட்ட ஏசப்பாவுடைய அன்பு இல்லைன்னு சொன்னால் நம்ம அந்த சார்ஜே இல்லாமல் போன ஐஃபோன் மாதிரி, நாங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த பொறுப்பில் இருந்தாலும், நான் ஒரு டாக்டராக இருந்தாலும், நான் ஒரு லாயராக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஏசப்பா நமக்கு படித்து கொடுத்த அந்த கனிகள், ஏசப்பா நமக்கு சொல்லி தந்த ஆசீர்வாதங்கள், ஏசப்பா நமக்கு காட்டின பாசம், அன்பு, இது எல்லாமே நமக்கு இல்லைன்னு சொன்னால் நம்ம ஒரு ஜீரோவுக்கு சமானமானவங்க. எந்த ஒரு காரியத்துக்கும் பிரயோஜனமே இல்லாதவர்களாக நாங்கள் எங்களை கணிப்போம். இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஏன் ஐஃபோன், திராட்சை செடியை நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டினேன்னு சொன்னால், திராட்சை செடி இல்லைன்னு சொன்னால் திராட்சை கொடிக்கு வேலை இல்லை, ஐஃபோனுக்கு சார்ஜ் இல்லைன்னு சொன்னால் ஐஃபோனுக்கு வேலை இல்லை. அப்போ நமக்கு ஏசப்பா இல்லைன்னு சொன்னால் நமக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ ஒரு கிறிஸ்தவனா பிள்ளைகளா, நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளைகளா கனி தரும் திராட்சை செடியாக நாங்கள் இருக்கணும்னு சொன்னால் நம்மளோட யார் இருக்கணும்? ஏசப்பா இருக்கணும். அனுதினமும் நாங்கள் ஏசப்பாவோட பயணம் செல்லணும். எங்களோட அன்பு நமக்கு மட்டுமே உரித்தாகாமல் ஏசப்பா அவருடைய அன்பை இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவ ராசிகளுக்காகவும் அவருடைய அன்பை பகிர்ந்து கொண்டார். அதே போல் அதே அன்பை நாங்களும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த அன்பை ஸ்ரீலங்காவில் இருக்கிற, கொழும்பில் இருக்கிற மக்களுக்காக மட்டும் இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு 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 பிக்சர் வழங்கும். இதில் இந்த ஒரு மரத்தில் கனிகள் எப்படி வேலை செய்கிறாங்க, கனிகள் எப்படி பிரயோஜனப்படுதுன்னு சொல்கிறது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த கனிகள் லண்டன், அமெரிக்கா, சென்னை, கொலம்போ, இப்படி ஒவ்வொரு பகுதிகளுக்கும் இது கனி கொடுக்குது. இதே மாதிரி தான் பிள்ளைகள் ஏசப்பாடைய பிள்ளைகள் நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் கனி கொடுக்குற மரங்களாய், பிறருக்கு ஆசீர்வாதம் உள்ள மரங்களாய் மாற ஆண்டவர் கிருபை செய்வாராக. இப்போ நாங்களும் ஏசப்பாவுடைய கனி கொடுக்குற திராட்சை செடிகள். நாங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறி அது
தலைமுறை தலைமுறையாக மாற கடவுதாக. இப்போ நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஒலிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையின் ஆண்டவரே எங்களுடைய உள்ளான வாழ்க்கையில் மாற்றமாகி உங்களுடைய அன்பு நாங்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் ஆசீர்வதிங்க. நாங்களும் ஆண்டவரே உங்களோடு பயணம் செல்ல பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறி உங்கள் சுவிசேஷத்தை இந்த உலகம் எங்கும் பரப்ப கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆமென்.